வணக்கம்ப்பா. நம்ம காய்கறி சாப்பிட்றோம். சாப்பிட்டாலும் அதில் இருக்க சத்தெல்லாம் நம்மளுக்கு அப்படியே உடம்புல சேரணும். அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்யணும்? காய்கறிகளை பொடியாக நறுக்கி சில பேர் சமைக்கிறாங்க. அப்படி சமைச்சா சத்தெல்லாம் அதில் காற்றுலே போயிடும். அதனால் அப்படி பொடியாக நறுக்கக்கூடாது. ஓரளவு நறுக்கலாம். ஓரளவு கொஞ்சம் பெருசாகவே நறுக்கலாம். அப்புறம் காய்கறிகள் வேகும்போது குழைய விடக்கூடாது. ஒரு 3/4 வேக்காடு வெந்தாலே போதும். அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம்னா அந்த ஹீட்லேயும் பாதி அது பாக்கியும் வெந்துடும். அந்த மாதிரி நம்ம செய்யணும். அப்புறம் காய்கறி கீரையெல்லாம் நிறையா தண்ணியை ஊற்றி அவிச்சு அந்த தண்ணியை வடித்து போட்டு அப்புறம் சமைப்பாங்க. அது தப்பு. தண்ணியிலே போயிடும் சத்தெல்லாம். அப்படிங்கும்போது நம்ம அளவாக தண்ணியை ஊற்றி காய்கறிகளை சமைக்கணும். அதுக்கு மீறி நீங்கள் அந்த காய்கறி தண்ணி வடிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா ஒரு குழம்புலையோ ரசத்துலையோ சேர்த்துக்கறணும். அப்படி இல்லையா, ஆளுக்கு வீட்டில் இருக்கவங்க ஆளுக்கு ஒவ்வொரு மடக்கு கூட அதை குடிக்க வச்சிடணும். அந்த மாதிரி செய்யணும். அப்புறம் இந்த தோல் சீவுறாங்க பார்த்தீங்களா, எல்லா காயிலையும் தோல் சீவியே சமைக்கக்கூடாது. நல்லா கழுவிக்கங்க, கழுவிட்டு சமைங்க. தோல் சீவணும் அப்படிங்கிற காயில் ரொம்ப அடியோட தோலை சீவாமல் மேலாக சீவணும். சீவி, ஏன்னா தோலுக்கடியிலெல்லாம் நல்லா சத்துக்கள் இருக்குது, அதை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ணும்ப்பா. இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு நம்ம ஆரோக்கியமாக சாப்பிட்லாம். சமைக்கிற முறையறிஞ்சு நீங்கள் சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா குடும்பத்தில் யாரும் ஆஸ்பத்திரிக்கு போக தேவையில்லை.